ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அன்பர் ரொம்ப குழப்பத்தோட ஒரு மனத்தெளிவில்லாமல் குருவை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. குரு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. அந்த அன்பர் சொல்கிறாரு, குருவே, நான் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலேயே இருந்துட்டேன். இப்போ தான் திரும்பி நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா என் மனைவியை பற்றி என் குடும்பத்தாரெலாம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஊர் மக்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவளை மாதிரி நல்லவளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு அவளை பல விதமாக பேசுகிறாங்க. எனக்கு யார் சொல்கிறத எடுத்துக்கிறதுனே தெரியல. இத்தனை நாளும் என் மனைவி தான் என் குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்தா. இப்போ வந்து அவளை பற்றி இவங்க எல்லாம் பேசுகிறத கேட்கையில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் குருவே. எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல குருவே. எனக்கு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். எனக்கு நீங்கள் தான் ஒரு தெளிவு கொடுக்கணும் குருவே அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட அந்த அன்பர் கேட்குறாரு. குரு வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவர், சரி, நான் வந்து உனக்கு உண்டான தெளிவை கொடுக்குறேன், அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு அன்பர் வந்து விறகு வெட்டி விறகு சுமையை தலையில் வச்சுக்கிட்டு ரொம்ப சோர்வாக ஒரு மரத்துக்கிட்ட வந்து அந்த விறகு சுமையை அந்த மரத்துக்கு பின்னாடி வச்சுட்டு அந்த மரத்துக்கிட்ட படுக்கிறாரு. ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறாரு. அந்த மரத்துக்கிட்ட படுத்து அடுத்த நிமிஷம் தூங்கிடுறாரு. இப்போ வந்து என்ன பார்த்த அப்படின்னு குரு கேட்குறாரு. ஒரு விறகு வெட்டி ரொம்ப களைப்போடு வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்கிறாரு குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அப்படியா, நீ அந்த விறகு வெட்டிக்கு பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கோ, அவரை பற்றி யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனி அப்படின்னு சொல்கிறாரு. குரு சொன்ன மாதிரியே அந்த விறகு வெட்டிக்கு பக்கத்தில் போய் இவரும் உட்காந்துக்கிறாரு. அப்போ அந்த வழியாக ஒரு அன்பர் வராரு. அவர் அந்த விறகு வெட்டியை பார்த்துட்டு, பாரு எப்படி குடிச்சிட்டு கிடக்குறான் பாரு, இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களால் தான் நாடே உருப்படாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்தது ஒரு அன்பர் குதிரையில் வந்துட்டுருக்கிறாரு. அவர் வந்து அந்த விறகு வெட்டியை பார்த்துட்டு, நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு திருடி இருப்பான் போல் இருக்குது, காலையில் நல்ல ஓய்வெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அடுத்தது ஒரு தலையில் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு ஒருத்தர் வராரு. அவர் இருந்துட்டு இவரை பார்த்துட்டு, நம்ம நாள் முழுவதும் வெயிலில் கஷ்டப்படுறவங்க, நம்மளாலேயே இந்த வெயிலை தாங்க முடியல, பாவம் இவர் என்ன வேலை செஞ்சாரோ தெரில, ஓய்வெடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்ததாக ஒரு முதியவர் வராரு. முதியவர் வந்து அந்த விறகு வெட்டியை பார்த்துட்டு, பாரு சோம்பேறி, நல்லா சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு நாட்டுக்கு வாய்ச்ச சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போ வந்து குரு வந்து அந்த அன்பரை கூப்பிட்றாரு. அந்த அன்பர் வராரு. இப்போ நீ என்ன பார்த்த அப்படிங்கிறாரு. முதல்ல ஒரு அன்பர் வந்தார். அவர் வந்து குடிச்சிட்டு எப்படி கிடக்கிறான் பாருன்னு சொன்னார் அப்படிங்கிறது. அவன் வந்து மிகப்பெரிய குடிகாரன். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா குடிச்சிட்டு தான் பொண்டாட்டியை ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து குடும்பத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு எப்படி தோணியிருக்கு, அவன் குடிச்சிட்டு படுத்த மாதிரி தோணியிருக்கு. சரி, அடுத்தது யாரை பார்த்த அப்படின்னு. அடுத்தது வந்து ஒரு அன்பர் குதிரையில் வந்தார். அவர் வந்து பாரு நைட்டெல்லாம் திருடிட்டு எப்படி படுத்து தூங்குறான் பாருன்னு சொன்னார். அவர் வந்து மிகப்பெரிய திருடர். அவர் வந்து நைட்டெல்லாம் திருடுறது தான் அவருக்கு வேலையே. அதனால் அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, இவன் திருடிட்டு வந்து ஓய்வு எடுக்கிறதா தோணியிருக்கு. அடுத்ததாக என்ன பார்த்தாருன்னா, தலையில் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு வந்தார். அவர் பாவம் நம்மளாலேயே இந்த வெயிலை தாங்க முடியல, என்ன வேலை செஞ்சாரோ தெரில, ஓய்வு எடுக்கிறாருன்னு சொன்னார். அவர் வந்து அதாவது 24 மணி நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பாடுபடக்கூடிய ஒரு விவசாயி. அதனால் அவருக்கு என்ன தோணியிருக்குதுன்னா, அவர் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறதா தோணியிருக்கு. அடுத்தது யாரை பார்த்தார். அடுத்ததாக ஒரு முதியவர் வந்தார். எப்படி சாப்பிட்டு தூங்குறான் பாரு சோம்பேறி அப்படின்னு சொன்னார். இந்த முதியவர் எந்த வேலையும் செய்யாமல், இந்த மகன் தரல, அந்த மகன் தரல, இந்த பொண்ணு பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் குழந்தைங்கள குறை சொல்லிவிட்டு அவர் அப்படியே திரிஞ்சிட்ருக்கக்கூடியவர். அவர் எந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, இவன் சாப்பிட்டு சும்மா தூங்குறவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னா, யாரும் அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை, அவங்கவுங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது, அவங்க மனதில் அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்காங்களோ
அதை பொறுத்து தான் அவங்களோட கருத்தை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இதிலிருந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உன் மனைவியை பற்றி உங்ககிட்ட யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது உன் மனைவியை சார்ந்த கருத்து இல்லை, அவங்க மனசில் இருக்கக்கூடிய கருத்து. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே ஒழிய உன் மனைவியை உண்மையான விளக்கத்தை அவங்க கொடுக்க முடியாது. அதனால் நீ உன்னுடைய மனைவியை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அவள் உன் குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து உன்னை தலை தூக்கி விடுவா. அதே உன் மனைவியை நீ சந்தேக கண்ணோடு பார்த்தீன்னா அவள் தன்னையும் அழிச்சிட்டு உன் குடும்பத்தையும் அழிச்சிருவா. பெண் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவள். ஒரு பெண்ணை நீ நம்பிக்கைக்குரியவளாக எடுத்துக்கிட்டீன்னா அவள்தான் உன் குடும்பத்தோட காவல் தெய்வம். அந்த பெண்ணை எந்த நிமிடம் நீ சந்தேகப்பட்டினாலும் உன் குடும்ப அழிவு அவளால் தான் நடக்கும். அதனால் உனக்கு வாய்த்த மனைவியை இன்றைக்கும் உனக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கிறா, உனக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறா அப்படின்னா அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்குது. மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு உன் மனசை எந்த சூழ்நிலையிலையும் குழப்பமடைய செய்யாது. நீ உண்மையாக அவளுக்கு இரு. நீ உண்மையான கண்ணோட்டத்தோடு அவளை பார்த்தீன்னா அவள் எப்போவுமே உனக்கு உண்மையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அன்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, குருவே என்னுடைய கண்களை நீங்கள் இன்றைக்கி திறந்துருக்கீங்க. நான் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சொல்கிறத கேட்டு பலவிதமாக நான் குழப்பத்தில் இருந்தேன், எந்த முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி குருவேன்னு சொல்லி குருவுக்கு உண்மையான நன்றியை சொல்லிவிட்டு நண்பர் திரும்பி போகிறாரு. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் என்பவள் உங்கள் குடும்பத்தை காப்பதற்காக பிறந்த காவல் தெய்வம். அவளை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களை வாழ்த்துவா. அவளை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்கள் குடும்ப அழிவுக்கு அவள்தான் காரணமாக இருப்பாள். சர்க்குருவே சரணம்.